हाय फ्रेंड्स வாங்க என்ன செய்யணும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம நண்டு கிரேவி தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறது. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு என்னென்ன இது பண்ணி வச்சுருக்கோன்னா மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அம்மியில் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி அதுவும் வந்து அம்மியில் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நசுக்கி வச்சுருக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பாருங்க. இந்த நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டுலாம் நசுக்கி வச்சுருக்கலாம். அதை சேர்த்துக்கலாம். பூண்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே புரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா நசுக்கி வச்சுருக்கேன். நான் சும்மா 2 பச்சை மிளகா சின்னதாக தான் இது பண்ணேன். அதையும் இதிலே சேர்த்துக்கிறேன். நசுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நண்டு சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். இது பேர் என்னன்னா நண்டு கிரேவி. நண்டு சூப் வச்சுருக்கேன். அதோட லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ வீட்டில் என்ன மிளகாத்தூள் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கணும். நல்லா தான் இருக்கும். வீட்டில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் மட்டும் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. பசங்க சாப்பிட்றதுக்கு தான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுன்னா அது முடிஞ்சிச்சு. நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் இறக்க போகிற டைமில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி. இந்த அரிசி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாலும் இதெல்லாம் நம்ம இதில் தண்ணிக்கு லைட்டாக கழுவி போடலாம். காரம், உப்பு எல்லாம் வரைக்குதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாமும் கரெக்டாக இருக்குது. நம்ம இறக்க போகிற டைமில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து ஆற்று நண்டு கிரேவி. இப்படி தான் செய்யணும். நண்டு வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சுன்னா கொஞ்சமாக தான் இருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும். போதும் இந்த ஸ்டேஜில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நண்டு கிரேவி. நம்ம சாப்பிட்றப்ப பார்க்கலாம் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே பாய். ஃபைனலாக நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் செஞ்சுருக்கேன். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு சூப்பு, நண்டு கிரேவி, சாதம், மீன் வறுவல், சாப்பாடு நம்ம வீட்டில் ரெடி. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.